ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி மாரி பார்க்கலாம். எப்படி அது வந்து ஸ்டார்ட் ஆச்சு, என்னென்ன மெயின் ஈவென்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமேலு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அப்ளிகேஷன்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா வந்து மெஷின் லேர்னிங்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னா வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஹியூமன் மாதிரி திங்க் பண்ணுறது தான் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னுவாங்க. நம்ம எப்படி வந்து திங்க் பண்ணி ஒரு ஆக்ஷன் வந்து நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம ஹியூமன் மாதிரியே வந்து கம்ப்யூட்டரும் வந்து திங்க் பண்ணி ஒரு ஆக்ஷன் பண்ணணும். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து நேச்சுரலாகவே நம்ம லேர்ன் பண்ணி அந்த இதை வந்து நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணோம்னா. ஆனால் இதை கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா வந்து ஃபீட் பண்ணி அதை வந்து லேர்ன் பண்ண வச்சு அதுக்கப்புறமேல் தான் அது வந்து டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் கம்ப்யூட்டரே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாஸ்க் வந்து அதுவே லேர்ன் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து உண்மையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பட் ஆனால் வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்து இன்னும் நம்ம வந்து போகல. நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணுறோம்னா வந்து ஒரு சின்ன ஏதாவது ஒரு டாஸ்க் தான் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ண வச்சு அதை தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வகையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து நேரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம இப்ப எல்லாம் 90% நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நேரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ ஜென்ரல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப காலம் ஆகும் அது வந்து இது பண்ணுறதுக்கு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து அந்த ஃபீல்டு வந்து வந்துடுச்சு. ஸோ 60 வருஷமாயும் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பேபி ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து இருக்கோம். அதுக்கு இன்னும் ரொம்ப காலம் ஆகும். அது வந்து இன்னும் மெச்சூர்ட் ஆகி இன்னும் வந்து அது வந்து டெவலப் ஆகுறது. ஸோ இது ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து எப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்ன் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அதோட இது என்ன? அதுக்கப்புறமேலு சிம்பாலிக் ஏஐன்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமேலு ஏஐ வின்டர்ன்னுவாங்க. ஸோ ஏஐ வின்டர்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான ஈவென்ட்ஸு இந்த மாதிரி ஏஐல பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பியும் ஒரு பூம் வந்துச்சு 1980லேருந்து 87 வரைக்கும். அதில என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் வந்துச்சு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ வின்டருக்கு போயிடுச்சு. அப்புறமேலு 1993லேருந்து 2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்ரஸ் இருந்துச்சு. பட் ஆனா வந்து பீப்பிள் கிட்ட வந்து அந்த எக்ஸைட்மென்ட் வந்து கிடையாது. பீப்பிள் வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அந்த ஃபீல்டு வந்து ப்ராக்ரஸ் ஆயிட்டே இருந்துச்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, இந்த பிக் டேட்டா, டீப் லேர்னிங் அந்த மாரி விஷயம் வந்து திருப்பியும் வரும்போது, அதுக்கப்புறமேல் தான் பார்த்தீங்கன்னா வந்து, திருப்பியும் வந்து ஏஐ வந்து திருப்பியும் ஒரு ஃப்ரண்ட் ஸ்டேஜுக்கு வந்து வந்துச்சு அது. ஸோ இது 1950ஸ் 52லேருந்து 56 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து நியூரல் நெட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு ஒரு ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நெறைய விஷயம் வந்து பேரலலா நடந்துட்டு இருந்துச்சு, வேற வேற ஃபீல்ட்ல. அதுக்கப்புறமேல் அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு ஒரு ஃபீல்டுன்னு நம்ம வந்து கொண்டு வரலாம்னு சொல்லி 1956ல் தான் கொண்டு வந்தாங்க. ஆனா நீங்க நியூரல் நெட்வொர்க்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1943லேயே வந்துடுச்சு. அந்த டைம்லயே வந்து நியூரல் நெட்வொர்க்லாம் கண்டுபிடிச்சுட்டாங்க. ஆனா 1956ல் தான் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு அந்த ஒரு ஃபீல்டே வந்து ஒரு ரிசர்ச் ஃபீல்டே வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த மாரி ஒரு ரிசர்ச் ஃபீல்டு கொண்டு வந்தோனே என்ன பண்றாங்கன்னா வந்து என்னென்ன எல்லாம் வந்து இந்த ஃபீல்டுக்கு தேவையோ, அந்த ஃபீல்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இது கீழ வந்து கொண்டு வராங்க. இந்த அம்பர்லா கீழ. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஆலன் டியூரிங்ன்ற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பெர்சன். நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு நீங்க பேசுனீங்கனாலே பார்த்தீங்கன்னா, ஆலன் டியூரிங் பத்தி உங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து மெஷின் வந்து எப்படி திங்க் பண்ணணும், அத வந்து எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் தான் வந்து எல்லாமே கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே பண்ணது. அந்த அவரோட அந்த டெஸ்டிங்க்கு பேரே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான டெஸ்டிங். என்னன்னா வந்து டியூரிங் டெஸ்டிங்ன்னுவாங்க. ஸோ இது டியூரிங் டெஸ்டிங்னா என்னன்னா வந்து, ஒரு ஹியூமன் இருப்பாங்க. ஒரு ஒரு சை 2 பேருமே பார்த்துக்க மாட்டாங்க. தனித்தனி ரூம்ல இருப்பாங்க. ஸோ அந்த ரூம்ல இருக்கும்போது அந்த சைடு இருக்கிறது வந்து ஹியூமனா, மெஷினான்னு தெரியாத மாரி நார்மலா நம்ம எப்படி 2 பேர் உட்கார்ந்து பேசுறோமோ, அதே மாரியே பார்த்தீங்கன்னா 2 ரூம்ல தனித்தனி ரூம்ல 2 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஹியூமன் வந்து அந்த டெஸ்ட் பண்ற அந்த இது வந்து அந்த சைடு இருக்கிறது வந்து ஹியூமனா, மெஷினான்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு அது வந்து கான்வர்ஸ் பண்ணுச்சுன்னா, அந்த ப விஷயம் வந்து அந்த மெஷின் வந்து பேசிச்சுன்னா, அதுதான் வந்து உண்மையான திங்கிங் மெஷின்னுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து தட் இஸ் தி ஃபைனல் இது.
உங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபில்ஃபில் ஆகிடுச்சுன்னு நீங்கள் வந்து நினச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து க்யூரிங் டெஸ்ட். என்னன்னா வந்து 2 பேர் 2 தனித்தனி ரூமில் இருப்பாங்க. டெஸ்டர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிஷின் இருக்கும். அந்த டெஸ்டர் வந்து அந்த மிஷின் பேசுதா இல்லை வந்து ஹியூமன் பேசுதான்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த மிஷின் வந்து கான்வர்ஸ் பண்ணுச்சுன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதான் பார்த்தீங்கன்னா வந்து டியூரிங் டெஸ்ட்னு. இது ரொம்ப ஃபேமஸான டெஸ்ட் இது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 1956லேருந்து 74 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜான் மெக்காத்தின்ன்றவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக ஒரு லாங்குவேஜை வந்து கண்டுபிடிச்சார். அதான் பார்த்தீங்கன்னா லிஸ்ப் லாங்குவேஜ்னுவாங்க. இன்னும் இந்த லாங்குவேஜ் வந்து இன்னும் யூஸில் தான் இருக்குது. அது ஏஐக்கு மட்டும் யூஸ் பண்ணல, ஜென்ரிக்காக வேற சில விஷயத்துக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லிஸ்ப் லாங்குவேஜ். ஆனால் இந்த டைம் 1956லேருந்து 74 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃபண்டிங் வந்து வந்துச்சு. ஸோ யுஎஸ் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த டிராப்பான்ன்ற அந்த ஏஜென்சிக்கு வந்து நிறைய காசு வந்து கொடுத்தாங்க. ஸோ ஒன்ஸ் எப்பயுமே ரிசர்ச் எப்பயுமே வந்து எப்போ பூம் ஆகுனா வந்து நிறைய காசு வரப்போ தான் வந்து பூம் ஆகும். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து இது வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க மணி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபண்டிங் வரவே என்னாச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் வந்து நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயம் வந்து ஒர்க் பண்ணாங்க, புது லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமேலு நிறைய பேர் வந்து அந்த ரிசர்ச்சில் வந்து ஈடுபட்டாங்க அந்த மணி வந்ததுனால. ஸோ அந்த டைமில் என்ன நினச்சாங்கன்னா வந்து இன்னும் நம்ம வந்து ஒரு 10-20 இயர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம எப்படி நினைக்கிறோமோ தானாகவே மிஷின் வந்து திங்க் பண்ணி தானாகவே ஆன்சர் பண்ணுற மாதிரிலாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபண்டிங் வந்து பண்ணாங்க. பட் ஆனால் வந்து அந்த ஃபண்டிங் பண்ணது அது எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அதுக்கான ரிட்டர்ன் வந்து பெருசாக வந்து வரவே இல்லை. ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க திங்க் பண்ண விஷயத்தோட பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. உண்மையாலுமே மிஷின் வந்து திங்க் பண்ண வைக்கணும்னா. ஸோ அதனால என்னாச்சு, அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறமேலு கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஃபண்டிங் வந்து அப்ரப்ட்டா கட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஏஜென்சியும் பார்த்தீங்கன்னா, அப்ரப்ட்டா வந்து எல்லாம் ஃபண்டிங் எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாரி ஃபண்டிங் எல்லாமே கட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்ச் வந்து பெருசா எதுவுமே பூம் ஆகல. பெரிய லெவல்ல எதுவுமே நடக்கல. அதனால பார்த்தீங்கன்னா, அது அப்படியே அ அது ஜஸ்ட் ஒரு நார்மல் பேஸ்ல போற மாரியே போயிட்டு இருந்துச்சு. யாரும் அது வந்து பெருசா எதுவும் இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துக்கல அதுல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஏஐ வின்டர்ன்னுவாங்க. ஸோ இந்த ஃபண்டிங்லாம் கட் ஆகி அந்த பூமிங் பீரியட்லாம் இல்லாம அந்த ஏஐ பார்த்தீங்கன்னா, அத பத்தி யாருமே கண்டுக்காத இருக்கிற அந்த பீரியட் தான் பார்த்தீங்கன்னா, ஏஐ வின்டர்ன்னுவாங்க. ஒரு பெரிய லெவல்ல வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டே இந்த இந்த டைம்ல வந்து எதுவுமே இருந்திருக்காது. திரும்பவும் என்னாச்சுன்னா வந்து 1980ஸ்க்கு மேல பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வந்து ஒரு பூமிங் வந்துச்சு. 1980லேருந்து 87 வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்ப ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா வந்து, அக்ரெசிவா வந்து ஃபண்டிங் பண்ணாங்க. ஸோ இந்த மாரி இப்ப பார்த்தீங்கன்னா, $850 மில்லியன் வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் வந்து. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து, ஒரு எக்ஸ்போர்ட் சிஸ்டம் மாரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விரும்புனாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, அவங்க நெறைய ஒன்ஸ் இந்த மாரி நெறைய மணி வந்து புஷ் பண்ணும்போது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் வந்து சூடு பிடிச்சது. அதில பார்த்தீங்கன்னா வந்து அ அ நெறைய பேர் வந்து அந்த ரிசர்ச்ல வந்து ஈடுபட்டாங்க. பட் ஆனா வந்து என்னன்னா வந்து இந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து, இப்ப வந்து ஜென்ரிக்கா நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா, எந்த டாஸ்க் வேணாலும் பண்ணும்னு சொல்லி வந்து ஆரம்பிச்சாங்க. பட் ஆனா வந்து அந்த அளவுக்கு வந்து அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா அந்த அளவுக்கு வந்து பண்ண முடியல. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து, அந்த பெரிய டாஸ்க்கே சின்ன சின்னதா பிரேக் பண்ணி, எ அதுல ஒரு சின்ன ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ன்னுவாங்க. ஏன்னா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டொமைன் பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணும். ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்துக்கு வந்து அதுக்கப்புறமேல சில ஸ்பெசிஃபிக் அந்த ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா, அதில ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணி சில டாஸ்க்லாம் பண்ணும். ஸோ இந்த மாரி டொமைன் நாலேட்ஜ் பேஸ்டு வந்து வந்துச்சு. ஸோ ஜென்ரிக் இன்டெலிஜென்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருப்பியும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ன்னும்போது, ஒரு சின்ன சின்ன ஃபீல்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாலேட்ஜ் பேஸ் மாரி அவங்க வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபீல்ட்ல இருக்க ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்ணணும்? அதுக்கப்புறம் ஏன்னா அந்த அ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டொமைன்ல இருக்க ஒரு டொமைன்ல வந்து எக்ஸ்பர்ட்டா இருந்துச்சுங்கன்னா, இன்னொரு டொமைன்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒண்ணுமே தெரியாது. அந்த இன்னொரு எக்ஸ்பர்ட் சிஸ்டத்துக்கு. ஸோ இந்த மாரி அவங்க வந்து செக்ரிகேட் பண்ணி பண்ணாங்க.
ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு டொமைனை சால்வ் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வந்தது. ஸோ அதனால 1987ல் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க 1981ல் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபண்டிங் வந்து கொடுத்து என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து லிஸ்ட் டவுன் பண்ணாங்களோ அதில் எதுவுமே வந்து பெருசாக வந்து மீட் பண்ணல. ஸோ அதனால ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, திருப்பியும் வந்து ஃபண்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் ஃபண்டிங் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏஐ இவெண்ட். ஸோ 1987லேருந்து 1993 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து எதுவுமே வந்து ரிசர்ச் வந்து நடக்குது. ஸோ அடுத்தது 1993லேருந்து 2001 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ வின்டர் மாதிரி ரிசர்ச் நடக்காதையும் இல்லை. ஆனால் வந்து உங்களுக்கு பூமிங் டைம் மாதிரி இது வந்து பெரிய ஃப்ரண்ட் ஸ்டேஜ்லேயும் வரல உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு ஏஐ வின்டரோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிசர்ச் நடந்துச்சு. பட் ஆனால் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு இதுவோ வந்து எதுவுமே கிடையாது. ஸோ 1997ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டீப் ப்ளூன்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கு இருந்த செஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா வந்து கேரி காஸ்ப்ரோ. ஸோ இவரை பீட் பண்ணுறதுக்காக வந்து ஐபிஎம் என்ன பண்ணாங்கன்னா வந்து அவங்க வந்து டீப் ப்ளூன்ற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா வந்து கேரி காஸ்ப்ரோ வந்து அவர் வந்து ஒரு மூவ் பண்ணார்னா அந்த ஒரு செகண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் மூவ்ஸ் வந்து அது வந்து பண்ணும். ஸோ ஒரு மூவ் பண்ணால் அந்த 200 மில்லியன்ஸ் மூவ் அது வந்து கால்குலேட் பண்ணி டக்குன்னு வந்து நெக்ஸ்ட் எந்த மூவ் பண்ணணும்னு சொல்லி அது வந்து சூஸ் பண்ணி அது வந்து மூவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய இது பண்ணாங்க. இது வந்து டைரக்டாக லைவாக ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லேயும் அதுக்கப்புறமேல் வந்து டிவிலையும் இதை பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 74 மில்லியன் பேர் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டு. எல்லாரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெருசாக பேசினாங்க அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா 2000 அதுக்கப்புறமேல் ஒன்றும் அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக மக்கள்கிட்ட அப்பயும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பெருசாக வரல. ஏன்னா இது வந்து அது சூப்பர் கம்ப்யூட்டர்னு என்னும்போது அது வந்து எல்லாருமே வாங்க முடியாது. அது வந்து ஒரு பெரிய கார்ப்பரேஷன் தான் அதை வந்து ஸ்பான்சர் பண்ண முடியும். பெரிய பெரிய கார்ப்பரேட் தான் அதை வந்து வாங்க முடியும். ஸோ அதனால ஒரு நார்மல் மக்களுக்கான யூஸ் கேஸ் வந்து எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமேல் 2005ல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டான்ஃபோர்டில் என்ன பண்ணாங்கன்னா வந்து அன்மேன்டு அட்டானமஸ் டிரைவிங் வெஹிக்கிள் வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 130 மைல் வரைக்கும் வந்து எந்த ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாத அது மாட்டுட்டு டிரைவ் பண்ணுச்சு. ஸோ இந்த டிரைவிங்னா ஜஸ்ட் ரோட்ல ஜஸ்ட் டிரைவ் பண்ணுறது மட்டும் இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிராஃபிக் சிக்னல் இருக்கும்போது அந்த இடத்த நிற்கணும். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா திருப்பியும் கியர் இது பண்ணி திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி திருப்பியும் அது வந்து போகணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பண்ணுச்சு. ஸோ இது வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேண்ட்மார்க் அச்சீவ்மெண்ட் தான். ஸோ ஒண்ணு பார்த்தீங்கன்னா செஸ்ஸு, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது. ஸோ அதுக்கப்புறம் 1993ல இதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து எதுவும் கிரெடிட் வந்து யாருமே குடுக்கல. இந்த 1990s அண்ட் ஏர்லி 2000ல. ஸோ திரும்பவும் எப்போ வந்து ஒரு சென்டர் ஸ்டேஜ் வந்து திரும்பவும் வந்ததுன்னா வந்து இந்த பிக் டேட்டா அப்படின்ற ஒரு டெர்ம் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு திருப்பியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு திருப்பியும் வந்து ஃப்ரண்ட் ஸ்டேஜ்ல வந்தது. இப்போதைக்கு அது வந்து டாப்ல இருக்கு. ஸோ இது பிக் டேட்டான்ற அந்த இது டீப் லேர்னிங் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்ததுக்கு அப்புறமேல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டேஷன் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருந்தது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா. டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அபண்டன்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து டேட்டா வந்து கிடைச்சது. அவ்ளோ டேட்டா வச்சுட்டு அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா மட்டும் இருந்தா பத்தாது. நீங்க பழைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 2000 முன்னாடி கூட போனீங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கான டேட்டா வந்து உங்களுக்கு வந்து இல்ல. ஸோ இந்த மாரி ஒரு பெரிய பூமிங்க்கு நடக்கிறதுக்கான இந்த அளவுக்கான டேட்டா வந்து இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டேஷன் பவரும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கிடையாது. நீங்க ஏர்லி 2000லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டேஷன் பவர் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கிடைக்குது. பெரிய பெரிய இப்ப Google மாரியோ, Apple மாரியோ அந்த மாரி பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட தான் வந்து அந்த ப்ராசஸிங் பவர் இருக்கும். அவங்க தான் வந்து ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணணும்னாலும் அவங்க தான் பண்ண முடியும். ஒரு ஜென்ரிக் பீப்பிள் நம்மள மாரி ஒரு சாதாரண ஆள்லாம் வந்து அந்த மாரி ரிசர்ச்லாம் வந்து பண்ண முடியாது. ஒரு மாடல் வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இந்த பிக் டேட்டா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டாவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அபண்டன்ட்டா கிடைச்சது. நம்ம நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டேட்டா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு டேட்டா கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டேஷன் பவரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருந்துச்சு. கம்ப்யூட்டேஷன் பவரோட காஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்டரா வந்து போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டேட்டாவ ப்ராசஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டேஷன் பவர் வந்து சீப்பா கிடைச்சது. கம்ப்யூட்டேஷன் பவர் மட்டும் இருந்தா மட்டும் பத்தாது. அது வந்து சீப்பா இருந்தா தான் பார்த்தீங்கன்னா, அது வந்து நெறைய பேர போய் ரீச் ஆகும்.
இப்ப நம்ம முன்ன பார்த்த மாதிரி டீப் ப்ளூ அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் ஐபிஎம்னால தான் அந்த அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனா அதே அளவுக்கு பவர்ஃபுல்லான மிஷின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட கூட இருக்கு. அன்னைக்கு அது வந்து எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுச்சோ அந்த அளவுக்கான பவர்ஃபுல்லான மிஷின் நம்ம கிட்ட கூட இருக்கு. இன்னைக்கு இருக்க பிரசன்ட் லேப்டாப் பார்த்தீங்கன்னா அதோட பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சீப் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபாஸ்டர் ஆச்சு கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டாவும் கிடைச்சது. ஸோ இது 3ம் வந்து சேர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பியும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா, திருப்பியும் வந்து ஒரு பூமிங் மாரி இன்னைக்கு ஆயிருக்கு. அது மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப 2009ல வந்து ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா, 200 டெராபைட்ஸ் வந்து டேட்டா வந்து யுஎஸ்ல மட்டும் இருக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 200 டெராபைட்ஸ்னா நான் வந்து கடைசியா சொல்றேன். ஒரு டெராபைட்னா எவ்வளோ அதோட குவான்டிட்டி என்னன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டீப் லேர்னிங்ன்னு வந்து ஒரு விஷயம் வந்துச்சு. ஸோ பிக் டேட்டா வந்து ஒரு விஷயம், டேட்டா வந்து சீப்பா கிடைச்சது. டீப் லேர்னிங்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு அந்த ரொம்ப காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க்கு பல லேயர்ஸான நெட்வொர்க்க அந்த ப்ராசஸிங் பவர் வந்து உங்களுக்கு கிடைச்சதுனால, ஸோ இந்த டேட்டாவும் இருக்கிறதுனால, அத வச்சு பார்த்தீங்கன்னா வந்து நெறைய அல்காரிதம்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ அதுல வந்து ஒரு டைப் ஆஃப் அல்காரிதம் தான் பார்த்தீங்கன்னா வந்து டீப் லேர்னிங். ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான அல்காரிதம். அதே மாரி ரொம்ப கம்ப்யூட்டேஷன் இன்டென்சிவும் கூட. ஸோ இன்னைக்கு பிரசன்ட் இது இது நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா, 200 டெராபைட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து 2009ல வந்து 200 டெராபைட்ஸ் இது. இன்னைக்கு இருக்க பிரசன்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து 64.2 ஜெட்டாபைட் 2020ல எடுத்த டேட்டா இது. ஸோ இவ்ளோ டேட்டா வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ டெராபைட்டையும் தாண்டி ஜெட்டாபைட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் என்ன குவான்டிட்டி என்னன்னு சொல்லி நான் கடைசியா ஒரு ஸ்லைட்ல காமிக்கிறேன். 2025ல என்ன சொல்றாங்கன்னா, இதே 64.2 ஜெட்டாபைட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 மடங்கா வந்து இன்னும் 5 வருஷத்துல ஆகும்னு சொல்லி பிரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஜெட்டாபைட்ன்றது பார்த்தீங்கன்னா, 1 ட்ரில்லியன் ஜிகாபைட்ஸ். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த இடத்துல ஒரு டேபிள் மாரி சும்மா நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு கிலோபைட் பார்த்தீங்கன்னா வந்து 1000 பைட்டு. அதே மாரி ஒரு மெகாபைட் பார்த்தீங்கன்னா வந்து 1000 கிலோபைட். ஸோ இந்த மாரி போயிட்டே இருந்ததுன்னா, ஒரு ஜெட்டாபைட்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 21 ஜீரோஸ் வரும். அவ்ளோ பைட்ஸ் ஆஃப் டேட்டா. அவ்ளோ பைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ஜெனரேட் ஆகுது. ஸோ நம்ப இதுல பார்த்த 2009ல பார்த்தீங்கன்னா வந்து 200 டெராபைட்ன்னு இருக்கு. ஸோ நம்ம வந்து 200 டெராபைட்னா பார்த்தீங்கன்னா வந்து 12 ஜீரோஸ் தான். அதுக்கப்புறமேல் நம்ம அந்த ஜஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்டாபைட்ட தாண்டியாச்சு. அதுக்கப்புறமேலு அதோட 1000 மடங்கு போய் பெட்டாபைட்ட தாண்டியாச்சு. அதோட திருப்பியும் 1000 மடங்கு போய் எக்ஸாபைட்ட தாண்டியாச்சு. திருப்பியும் நம்ம பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து அதோட ஒரு அ 64 மடங்கு போயிட்டு, இப்ப நம்ம வந்து ஜெட்டாபைட்ல இருக்கோம். ஸோ இன்னொரு 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யோட்டாபைட் கூட நம்ம வந்து ரீச் ஆகலாம். ஸோ அவ்ளோ டேட்டா இருக்கு. ஸோ இவ்ளோ டேட்டாவ நீங்க ப்ராசஸ் பண்ணணும்னா வந்து நீங்க இமேஜினே பண்ண முடியாது. ஸோ அவ்ளோ டேட்டா வந்து ஜெனரேட் ஆயிட்டிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனரிக் ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் ஏஐன்னா என்ன? அதோட ஹிஸ்டரி என்ன? அதுக்கப்புறம் அது ஸ்டார்ட்டிங்ல இருந்து இது வந்து எப்படி வந்து இது வந்து இன்னைக்கு பிரசன்ட் ஸ்டேஜ்க்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இத நம்ம ஏன் பார்க்கணும்னா வந்து அப்பதான் நமக்கு வந்து ஒரு ஓவர் வியூ கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ பத்தி பேசுறாங்க அப்படின்னு இல்ல. இன்னும் 50 வருஷம் போனாலும் இந்த ஃபீல்ட் வந்து இருக்கும். ஆனா அது எப்படி எப்படிலாம் மாற்றம் அடையும்னு இன்னைக்கு வந்து நம்மளால வந்து கணிக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.